தாவேக தொண்டர்கள் பலர் ஆபத்தை உணராமல் பேருந்து மேற்கூரைகள் மீது நடனமாடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏறாத மரத்துல ஏறாத, இறங்கு இறங்கு, கரண்ட் கம்பி போகுது அங்க போகாத, மரத்தை குத்தாத, விஜய் அவர்கள் ரேம்ப் வாக்கு செல்லும் பொழுதும் அவர் மேடையில் பேசும் பொழுதும் தொண்டர்கள் யாரும் தடுப்பு கம்பிகளை தாண்டி குதித்துவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த முறை ஏறத்தாழ 10 அடிக்கு இந்த தடுப்பு கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயரம் மட்டுமே 10 அடி இருக்கும். அதுக்குள்ளாகத்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேடை மட்டுமே ஏறத்தாழ 100 மீட்டர் இடைவெளி விட்டுத்தான் இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட தொண்டர்கள் ஆரவாரத்தில் கம்பியை தாண்டி குதித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் கிரீஸ்தல் தடவப்பட்டு வருகிறது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அவர் ஆடி வரவேற்கலாமா, பாடி வரவேற்கலாமா? எங்கள் பாட்டுடை தலைவனை இந்த மாநாட்டு திடலில் வைத்து தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டின் வரலாற்றை புரட்டி போட போகிற பல சிறப்புகள் வாய்ந்த அந்த சிறப்பு பாடல் ஒலிக்க துவங்குகிறது. இதோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? பெரியவர்களே, இப்ப நீங்க மேடையில பார்க்க போறது பெரிய அதிசயங்க, ஆச்சரியமுங்க. இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், கட்டிடம் காளை, புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். புல்லு கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் இருக்கு. இப்படி ஆகி போச்சு. வாங்கலாம் போலாம். வாங்க. என்னடா கூட்டம் கூட்டமா வந்து கொத்து கொத்தா திரும்புறாங்க? என்ன இப்படி ஆயிடுச்சு? சரி வா போலாம். என்னடா அது? நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டே வரேன், பூரா வாசல்ல நின்னு கிச்சு கிச்சு குச்சு குச்சுன்னு பேசிட்டு போறாங்க, தவிர உள்ள வர மாட்டேங்கிறாங்க. ஏன் இதுக்கு மேல தியேட்டர் முழுசா பார்த்தது இல்லையா அவங்க? நானும் ஒண்ணும் புரியல. காலையில வாங்கி வச்ச முட்டை போண்டா பச்சி பாப்கார்ன் நாரி போச்சுனே. நீங்க என்ன கேட்கல, சிக்கலா போறாமா? என்னெல்லாம் அவதூறு பேசுறீங்க? எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. ஒரு சிங்கம் எப்போ எதுலயும் பெக்யூலியர் தான். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். No.